வெளியே வந்ததும் சுஜிதா கேட்ட முதல் கேள்வி, மாமா இப்போ எங்கே போக போகிறோம்? என் கம்பெனியோட கெஸ்ட் ஹவுஸ் உண்டுமா? ரிட்டையர் ஆனவங்க ஒரு தேவைன்னு வந்தால் பயன்படுத்திக்கலாம். சர்வீஸில் உள்ளவங்க வாடகை கொடுக்க தேவையில்லை. ரிட்டையர் ஆனவங்க தரணும். ஒரு வாரம் கூட அங்கே இருக்கலாம். ஒரு நாள் வாடகை 500 ரூபா ஆகும். பக்கத்துலேயே கேன்டீன் இருக்குது. நான் எனக்கு தேவைப்பட்டப்ப வருவேன்னு ஏற்கனவே பேசிட்டேன். இப்போ முதல்ல அங்கே போகலாம், அப்புறமா யோசிக்கலாம். சரி மாமா. ஆட்டோ பிடித்து கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து விட்டார்கள். அது முழு பாதுகாப்புடன் சர்வேலன்ஸ் கேமராவுடன் இருந்தது. மௌலி போய் பதிவு செய்து தன் ஐடி கார்டை காண்பித்து பதிவு செய்து கொண்டார். சாவி கைக்கு வந்தது. இருவரும் ஒதுக்கப்பட்ட வீட்டுக்கு வந்தார்கள். அந்த வீட்டில் பெட்டு, சமையல் கட்டு, பாத்ரூம் வசதிகளுடன் இருந்தது. ஏசி போன்ற வசதிகள், டிவி, டெலிஃபோன் என எல்லாமே இருந்தது. நல்லா இருக்கே மாமா. வெளியூர்ல இருந்து ஆஃபீஸ் வேலையாக வந்தவங்க தங்க தான் இது. உள்ளூர் ஆட்களும் மீட்டிங்னா இங்கே இருப்பாங்க. கட்டில், படுக்கை எல்லாம் இருந்தது. சரி, முதல்ல போய் நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன். உனக்கு வயிறு காயக்கூடாது. அடுத்த 15 நிமிடங்களில் சாப்பாட்டுடன் வந்தார். அவரே பிரித்து வைத்தார். மாமா, நான் பார்த்துக்கிறேன். வேண்டாமா, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அந்த பாவிகள் கிட்ட பட்டப்பாடு போதும். முதல்ல சாப்பிடு. இருவரும் சாப்பிட்டார்கள். சாப்பாடு சுமாராக இருந்தது. நீ போய் படுமா. அதுக்கு முன்னால் பேசணுமாமா. உட்காருமா. இங்கே அதிகபட்சம் எத்தனை நாளைக்கு இருக்க முடியுமாமா? 1 வாரம் 10 நாள் இருக்கலாமா? சரி மாமா. அதுக்கப்புறம்? இந்த 1 வாரத்தில் வீடு பார்த்து பிடிக்கணும். நானும் பேசுகிறேன். நீயும் பேக் வட்டாரத்தில் சொல்லிடுமா. கிடைக்கணும். ஒரு சுமாரான வசதிகளோட வேணுமாமா. 10,000 ரூபாயாவது வாடகை தரணுமாமா. 10 மாதம் அட்வான்ஸ் ₹1,00,000. அது பிரச்சனை இல்லை. பேங்க் லோன் போட்டு நான் வாங்கிக்கிறேன். சரிம்மா. மாமா, இப்போதைக்கு எனக்கு இருக்குது. 4-5 மாதங்கள் சமாளிக்கலாம். சம்பளத்தோட மெட்டர்னிட்டி லீவும் உண்டு. பிரச்சனை இல்லை. குழந்தை பிறந்த பிறகு நடக்க போகிறத அப்போ பார்த்துக்கலாம். தினமும் ஹோட்டலில் வாங்கினா கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படியும் ஆகாது. உடம்புக்கும் சேராதுமா. சரி மாமா, நான் மெதுவாக செஞ்சுப்பேன். கஷ்டம் இல்லை. அது வேண்டாமா. பின்ன எப்படி மாமா? நான் ஒன்று கேட்டால் நீ தப்பாக எடுத்துக்க கூடாது. என்ன மாமா? அம்மாவை இங்கே, அதாவது நம்ம கூட வர சொல்லலாம்ல. சபாஷ், எப்படி இந்த மாதிரி சரியாக யோசிச்ச? நானும் அதைத்தான் நினச்சேன். ஏன்னா அவங்களும் பெருசாக பாதிக்கப்பட்டவங்க. தினசரி அவமானப்பட்டு பேசவும் வழி இல்லாமல், போகிறதுக்கு போக்கிடமும் இல்லாமல் வாழ்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடாதா? நமக்கு உதவியாக இருக்க வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. உங்கள் அண்ணன் சம்மதிப்பாரா? மாமா, நானும் அவங்க பொண்ணு தான். எனக்கும் அம்மா கிட்ட எல்லா உரிமையும் உண்டு. நிச்சயமாக வருவாங்க. அண்ணி ரகலை பண்ணுவாங்க. ஏன்னா நாளை முதல் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணுமே. இப்போ பார்க்கும் வீட்டில் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. நம்ம வீட்லேயும் அதே தானேம்மா பிரச்சனை. லீலா கூடவே இருக்க முடியாது. இவளும் வாழ போகிறா. சரி, அம்மாவை எப்போ கூப்பிடலாம்? இன்றைக்கே போயிடலாமா? சரி மாமா. 5 மணிக்கு இங்கேருந்து புறப்பட்டா நாம் போய் சேரும்போது அண்ணனும் இருப்பான். மாமா, நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரிதானா? ஏம்மா உனக்கு திடீர்னு சந்தேகம்? சந்தேகம் இல்லை மாமா. ஒரு தடவை அலசி பார்க்குறது முக்கியம் இல்லையா? அதில் தப்பில்லை. அம்மாடி, நானும் இவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தவன் தான். இப்போ புள்ள உருவாகியும் பாவிங்க உன்னை படுத்த நினைக்கும் போது மனசு தாங்கலை. புள்ளையும் முழுசா நமக்கு வேணும் இல்லையா? எத்தனை நாளைக்கு சுஜிதா அடங்கி போக முடியும்? அப்புறமா என்னைக்கு நீ சந்தோஷமாக வாழ போகிற? என்னை விடு. சஞ்சயும் நீயும் சந்தோஷமாக வாழ வேண்டாமா? இனிமே அது நடக்குமா? ஏம்மா அப்படி கேட்குற? எதிர்த்து பேசி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா இவளால் ஒரு நல்ல மனைவி இவ கூட இனிமே நீ வாழ முடியுமான்னு கேட்டு அத்தை அவரை ஏற்றி விட மாட்டாங்களா? கண்டிப்பாக செய்வா. காலம் முழுக்க அவள் சொல்கிறதையே சஞ்சய் கேட்பானா? மற்றவங்களுக்கு பாடம் நடத்துகிற நினைவே உள்ளவன் எப்பம்மா பாடம் படிக்க போகிறான்? படிப்பாரா? படிக்கணுமா? யாருமே ஒரு நாள் பாடம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நாம் புறப்படலாம். இதை பாருமா, 30 வருஷங்கள் பொறுத்து போனவேன் ஒன்றுக்கு 4 தடவை யோசித்த பிறகு தான் இந்த முடிவையே நான் எடுத்திருக்கேன். மாமா, உங்களை நான் நம்புகிறேன். எங்கள் அப்பாவை நான் பார்த்ததில்ல. அப்பா ஆஸ்தானத்தில் ஆண்டவனாக உங்களை நான் நினைக்கிறேன் மாமா. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க நான் தயாராக இருக்கேன். மௌலி கண்கலங்கி விட்டார். அம்மாடி, கடவுள் எனக்கு தெம்பை கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என் பேர பிள்ளைய ஆளாக்குற தெம்பை எனக்கு தரணும். கடவுள் சஞ்சய் உன்னை தேடி வர வைப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா? அடுத்த 1 மணி நேரத்தில் 2 பேரும் புறப்பட்டு விட்டார்கள். அம்மா வீட்டை இருவரும் அடையும் போது செல்வத்தின் குரல் கேட்டது. சத்யா தான் முதலில் இவர்களை பார்த்து விட்டாள். என்னங்க, உங்கள் தங்கச்சி வந்திருக்கா? போன மச்சான் திரும்பி வந்தாச்சா?
அவரும் வர்றாரா? அம்மா வசுந்தரா ஓடி வந்தாள். வா சுஜிதா, வாங்க சம்மந்தி. இருவரும் உள்ளே வந்தார்கள். என்னம்மா சுஜிதா, என்னாச்சு? சம்மந்தி, நான் சொல்கிறேன். மௌலி ஆரம்பித்து நடந்ததை ஒன்று விடாமல் சொன்னார். கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் 2 பேரும் தங்கியிருப்பதையும் சொன்னார். செல்வம் திரும்பி சத்யாவை பார்த்தான். அம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சுஜிதா, நீ எடுத்த முடிவு தப்பு. செல்வம் படக்கென சொல்ல மௌலி நிமிர்ந்தார். என்னப்பா தப்பு? கர்ப்பிணியாக இருக்கா. புருஷனை எதிர்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே வர்றது சரியா? நீ சுமக்கிற குழந்தை உன் புருஷன் பக்கத்தில் இருந்தால் தான் கௌரவம். இது உனக்கு புரிய வேண்டாமா? செல்வம், நான் கொஞ்சம் பேசலாமா? சார், உங்கள் வயசுக்கு விவேகமாக நீங்கள் யோசிக்க வேண்டாமா? இவளை நீங்கள் தூண்டி விடலாமா? இது தப்பில்லையா? நீங்கள் வயசானவர். உங்களை நம்பி சுஜிதா எத்தனை காலம் வாழ முடியும்? தம்பி, இருங்க மாமா, நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், நான் பேசிக்கிறேன். சுஜிதா எழுந்தாள். அண்ணா, நான் ஒரு கர்ப்பிணி. இத்தனை காலம் அங்கே அடிமையாக வாழ்ந்தவ. இப்போ கூட என் மாமியார் என்கிட்ட இரக்கம் காட்டலை. கட்டின புருஷனாவது அதை புரிஞ்சுக்கணும். அவருக்கும் நெஞ்சில் ஈரம் இல்லை. அட, இவங்களையெல்லாம் ஆளாக்குன அப்பா மேலே மரியாதையும் இல்லை. அவரை உறிஞ்சி சக்கையாக துப்பியாச்சு. அப்படிப்பட்ட பாவிங்க வாழ்கிற வீட்டில் எதுக்கு இருக்கணும்? என் குழந்தை மேலே எந்த ஒரு கெட்ட காத்தும் படக்கூடாது. அதனால தான் நானும் இந்த முடிவுக்கு வந்தேன். எங்கள் மாமியார், அண்ணி இவங்கெல்லாம் இப்போ வரைக்கும் சல்லிக்காசு சம்பாதிக்காமல் புருஷனை ஆட்டி வைக்கிறவங்க. அவங்களுக்கே அத்தனை தைரியம் இருக்கப்ப சம்பாதிக்கிறனா நியாயத்துக்கு குரல் கொடுக்கக்கூடாதா? சத்யா வெளியே வந்தாள். என்ன எதுக்கு இதில் இழுக்கிற? சரி, அது போகட்டும். இங்கே இப்போ எதுக்கு வந்த? சொல்கிறேன். அம்மாவை கூட்டிகிட்டு போக வந்தேன். தனிச்சு என்கிற தைரியம் உள்ளவளாச்சே. உனக்கு அம்மா எதுக்கு? அதை நான் முடிவெடுக்கணும். உன் சங்கதியை மட்டும்தான் நீ முடிவெடுக்கலாம். அம்மாவை நீ கூட்டிகிட்டு போக முடியாது. அதை நீங்கள் சொல்லக்கூடாது. என்னங்க, நீங்கள் சொல்லுங்க. அண்ணி எங்கள் கூட வர்றனுமா இல்லையான்றதை எங்கள் அம்மா சொல்லணும். நான் தயாராக இருக்கேம்மா. ஒரு பையில் 2 புடவை ரவிக்கைகளை எடுத்துக்கொண்டு அம்மா வெளியே வந்து விட்டாள். உங்கள் பிள்ளையை அனுமதிக்காமல் நீங்கள் எப்படி புறப்படலாம்? திரும்பினாள் அம்மா. என் கர்ப்பிணி பொண்ணுக்கு உதவி செய்ய நான் போகிறதுக்கு என் பிள்ளையோட அனுமதி எதுக்கு சத்யா? அப்படின்னா பொண்ணு கூட காலம் முழுக்க இருந்துடுவீங்களா? இங்கே திரும்ப வரணும் இல்லையா? எதுக்கு திரும்பி வரணும்? செல்வம் ஆடி போனான். அம்மா, நீ என்ன பேசுகிற? அப்படின்னா திரும்பி வரவே மாட்டியா? காலம் முழுக்க என் மகளுக்கு நான் தேவைப்பட்டா நான் அங்கேயே இருப்பேன், இங்கே வரமாட்டேன். இத்தனை நாள் உன்னை பராமரித்தது நாங்கள் தான். அப்படியா? 2 வேளையும் சோறும் கட்டிக்க 2 புடவையும் வாங்கி தந்ததை பராமரிப்புன்னு சொல்கிறியா? அப்படின்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி 11 மணி வரைக்கும் உழைச்சேனே. இதை வெளியில் உழைச்சிருந்தா மாதம் 10,000 சம்பாதிச்சிருப்பேனே. நான் ஒன்றும் ஓசியில் சாப்பிடல செல்வம், உழைச்சி தான் கொட்டியிருக்கேன். பெத்த பிள்ளைகிட்ட உனக்கு கணக்கா? தாய்க்கு போட்ட சோத்துக்கு பராமரிப்புன்னு பெரிய வார்த்தைகளை நீ சொல்லும்போது நான் கணக்கு பார்த்தா தப்பா? நீ ரொம்ப ஓவராக பேசுகிறம்மா. இத்தனை காலமாக இருந்த நியாயத்தை நான் பேசும்போது அது யாருக்கும் பிடிக்கலையா? எதுக்குமா நியாயம்? புருஷனை உதறிட்டு வந்திருக்கா உன் மக, அது நியாயமா? அதுதான் நியாயம். அந்த வீட்டு பெரியவரே முடிவை எடுத்த பிறகு நாம் யாரிடா கேட்குறதுக்கு? உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட போது நீ கொதிச்சிருக்கணும். எதுக்கு கெஸ்ட் ஹவுஸு? நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்கன்னு நீ ஆதரவு கொடுத்துருக்கணும். கொடுத்தியா? பிறந்த வீட்டுக்கு வந்தவ அவ எதுக்கு நீ தயாராக இல்லை? இப்போவும் உன் பொண்டாட்டிக்கு பயந்து தானே வாழ்கிற? நிறுத்துங்க, என்னை இழுக்காதீங்க. நான் என் பிள்ளைகிட்ட பேசுகிறேன் சத்யா. அப்படியா? சரிங்க. அவர் உங்கள் பேச்சை கேட்டால் எனக்கு தடை இல்லை. உங்கள் அம்மா போகட்டுமா? அதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்பா, உழைச்சி கொட்ட என்ன மாதிரி ஒரு அடிமை இனி சிக்காதுன்னு யோசிக்கிறியா? துரும்ப கூட கிள்ளி போடாத இவ கஷ்டப்படும் போது கலக்கமாக இருக்கா? நிறுத்துமா. உனக்குன்னு சல்லிக்காசு இல்லை. எந்த தைரியத்தில் நீ வெளியில் போகிற? நிறுத்துன்னா. நான் பெத்த பொண்ணு, அவங்கள விட்டுற மாட்டேன். நம்ம எல்லாம் ஆளாக்குனது அம்மா தான். இன்றைக்கும் இந்த உயரத்துக்கு நீயும் நானும் வந்திருக்கோனா அதுக்கு அம்மா தான் காரணம். அவங்கள பார்த்துக்க உன்கிட்ட சல்லிக்காசு இல்லைன்னு பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்லை? நிறுத்து சுஜிதா. இந்த வீட்டில் வச்சு அவரோட வீட்டில் வச்சு அவரை நீ அவமானப்படுத்துகிறத நான் பொறுத்துக்க மாட்டேன். உங்கள் அம்மாவை தாராளமாக நீ கூட்டிகிட்டு போ. ஆனால் இனிமே அவங்க இந்த படியை மிதிக்கவே கூடாது, புரியுதா? மௌலி ஆடி போனார். அம்மா அருகில் வந்தார். அப்படியா? நான் இந்த படி மிதிக்க முடியாதா? இதுக்கு நீயும் சம்மதிக்கிறியா? அதான் அவ சொல்லிட்டாள்ல. அம்மா திரும்பினாள். சத்யா, நீ என்ன சொன்ன? அவரோட வீடுன்னு சொன்ன இல்லையா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? இல்லை சத்யா, இது ஏன் வீடு. என் புருஷன் என் பேரில் எழுதி வச்ச வீடு. இதோ வர்றேன். உள்ளே போய் பீரோ திறந்து வீட்டு பத்திரத்தை அம்மா எடுத்து வந்தார். பாருங்க சம்பந்தி, என் பேரில் இருக்க வீடு. என்னப்பா சொன்ன? சல்லிக்காசு இல்லைன்னு தானே?
இந்த வீட்டோட இன்னைக்கு மதிப்பு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய். இந்த வீட்டுக்கு எனக்கும் பிறகு நீயும் உன் தங்கச்சியும் சொந்தக்காரங்க. இது தாத்தா சொத்து இல்லை, உங்கள் அப்பா சம்பாதிச்சது. இது ஏன் வீடு, இதை விற்கலாம், யாருக்கு வேணாலும் நான் கொடுக்கலாம், சரியா? செல்வம் ஆடி போனான். இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 1 மாதம் அவகாசம் தர்றேன், உனக்கு இந்த வீட்டை காலி பண்ணு. செல்வம் இதை எதிர்பார்க்கவில்லை. நீயும் சத்யாவும் இங்கே இருக்க முடியாது, வேறு வீடு பார்த்துக்கோங்க. அம்மா, இனிமே அப்படி கூப்பிடாத, அந்த அருகதை உனக்கு இல்லைடா. அவமானப்பட்ட அம்மா நான் கொடுமை தாங்காமல் 2 பேரும் வெளியில் வந்திருக்காங்க. இனியும் நான் பேசாமல் இருந்தால் அதில் நியாயம் இல்லை. நான் பிச்சைக்காரி இல்லை. இந்த நிமிஷம் உங்கள் அப்பா புண்ணியத்தில் கோடீஸ்வரி. வீட்டை காலி பண்ண சொன்ன தேதியில் நீ காலி பண்ணலைன்னா சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன். செல்வத்துக்கு கண்களை இருட்டிக்கொண்டு மயக்கமே வந்துவிட்டது. சத்யாவும் ஆடி போயிருந்தாள். மௌலி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சுஜிதா தன் கையை கிள்ளி பார்த்து கொண்டாள். சுஜிதா, போகலாமா? சம்மந்தி வாங்க. அம்மா வாசலில் இறங்கிவிட்டாள். சுஜிதா பிரமித்து போயிருந்தாள். அம்மா இந்த மாதிரி பேசி யாரும் பார்த்ததே இல்லை. வீட்டு பத்திரம் அம்மா கையில் தான் இருந்தது. கொண்டு வந்த கால் டாக்ஸியில் 3 ஏறிவிட்டார்கள். கார் புறப்பட்டு போனது. செல்வம் பேச்சு மூச்சு இல்லாமல் உட்கார்ந்திருந்தான். என்னங்க இது? செல்வம் படக்கென திரும்பி அவளை பார்த்தான். அந்த பார்வையில் நெருப்பு இருந்தது. 1 நிமிடம் போல பார்த்துவிட்டு எழுந்தி உள்ளே போய்விட்டான் செல்வம். சத்யா திகிலடித்து உட்கார்ந்து விட்டாள். வீட்டின் சொந்தக்காரி மாமியார் இப்படியெல்லாம் பேசி எச்சரிக்கை தந்து பத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு போவாள் என கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. 1 மாதத்தில் வீட்டை காலி செய்ய வேண்டும், வேறு வீடு பார்க்க வேண்டும், கணிசமான தொகை வாடகை, 10 மாத முன்பணம், குழந்தையின் பள்ளிக்கூடம் அருகில் வீடு பார்க்க வேண்டும், எல்லா வசதிகளும் உள்ள வீடு இது. இங்கிருந்து வெளியே போக வேண்டி வரும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. நேத்து வரைக்கும் மாமியாரை ஆட்டி படைத்தோம், இனி அது நடக்காது. எதுவும் பேச முடியாது. எல்லாமே கைமீறிவிட்டது. வீட்டு வேலைகளை செய்தாக வேண்டும். இரவு உணவுக்கு கூட எதுவும் இல்லை. துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை. இனி வீட்டு வேலைகளை செய்தாக வேண்டும். அம்மா, பசிக்குது. குழந்தை வந்து கேட்க சத்யா சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். என்னங்க? என்ன? ராத்திரிக்கு டிஃபனுக்கு ஹோட்டலில் போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்க, குழந்தைக்கு பசிக்குதான். ஏன், வீட்டில் எந்த பொருளும் இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன, நீ செஞ்சு கொடு. எனக்கு உடம்பே முடியலை, தலை சுற்றுது. என்னால் இப்போ எதையும் செய்ய முடியாது, போய் வாங்கிட்டு வாங்க. இனிமே எப்போவும் ஹோட்டல் சாப்பாடு தானா? ஏன் இப்படி கேட்குறீங்க? எல்லாம் இருந்தும் வீட்டில் செய்ய முடியலைன்னு சொல்கிறியே, அதான் கேட்டேன். கட்டுப்படி ஆகுமா? இப்போ நீங்கள் போய் வாங்கிட்டு வர்றீங்களா இல்லையா? சரி, சத்தம் போடாத, காசு கொடு. உள்ளே போய் எடுத்து வந்து தந்தாள். இந்த மாதிரி என்னை அடக்கி அடக்கி இளமையாக்கி கடைசியில் தெருவுக்கு கொண்டு வந்தாச்சு. என்ன பேசுகிறீங்க? பேசலமா? இது வரைக்கும் பேசலை. இனிமே பேசி லாபமும் இல்லை. பொறுமையாக இருக்கிறவங்க பொங்கிட்டா வீடு தாங்காது. அதுதான் இப்போ நடந்திருக்கு. சலிப்புடன் வெளியே வந்தான். இருட்டத் தொடங்கி இருந்தது. கடவுளே, இனிமே என்ன செய்ய போகிறேன் நான்? நிறுத்துமா, உனக்குன்னு சல்லி காசு இல்லை. வெளியே போய் என்ன செய்ய போகிற நீ? பெத்த அம்மாவை பார்த்து ஒரு பிள்ளை சொல்லும் சொல்லா இது? எந்த தைரியத்தில் நான் பேசினேன்? என் நாக்கில் சனி இருந்ததா? அதுதான் இத்தனை மோசமாக பேச வைத்ததா? அம்மாவிடம் எப்படி இத்தனை தைரியம் வந்தது? அடங்கி கிடந்த அம்மாவுக்குள் எப்படி இந்த மாதிரி ஒரு பூகம்பம் வெடித்தது? பூ மாதிரி இருந்த அம்மா புயலாக மாறிவிட்டார்களே. சொன்ன தேதியில் காலி பண்ணலனா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். சம்மட்டியால் அடித்த மாதிரி முடிவு. அம்மாவிடம் இரக்கம் பிறக்காதா? சொன்னபடி நிச்சயமாக செய்வார்கள். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்? ஹோட்டல் வாசலில் வந்து அப்படியே உட்கார்ந்து விட்டான். மனைவிக்கு மரியாதை கொடுப்பது தவறல்ல. ஆனால் தப்பான ஒரு மனைவிக்கு பயந்து தாயை அவமானப்படுத்தியவன் நான். நல்லா ஒரு மனைவியை கஷ்டப்படுத்தும் ஆதரிக்கும் கோழை சஞ்சய். பாதிக்கப்பட்ட ஒரு தாயும் மனைவியும் பொங்கிவிட்டார்கள். இனி என்ன நடக்கும்? கெஸ்ட் ஹவுஸுக்குள் வந்துவிட்டார்கள் சுஜிதா, அம்மா, மௌலி. சமந்தி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துடுங்க. நாளையிலேருந்து மளிகை பால் எல்லாம் வாங்கிக்கலாம், நானே சமைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீயா இப்படி பேசின? எப்படிம்மா உனக்கு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு? அதுக்கு காரணம் சம்மந்தி தான். அம்மா, நானா? ஆமாம், 30 வருஷம் ஓடா உழைச்சி ஒரு அடிமை மாதிரி அடங்கி கிடந்தாங்க. எத்தனை பேரால் அவமானப்பட்டீங்க. ஆனால் சகலமும் பொறுத்துக்கிட்டு எதுவும் பேசலை. அப்போவே நீங்கள் நினச்சிருந்தா பேசியிருக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் மருமகளை காப்பாற்றி அவள் கர்ப்பத்தில் உள்ள உங்கள் குடும்ப வாரிசை பாதுகாக்க சகலத்தையும் வெளியே வந்துட்டீங்க. இது சாதாரண விஷயமே இல்லை.
கோழையான உங்கள் பிள்ளைய உதறிட்டு வர்ற தைரியம் உங்களுக்கு இருக்கும்போது கையாலாகாத என் பிள்ளைய நான் உதறிட்டு வந்துடுறேன். இது நியாயம்தானே? அம்மா, என் பொண்ணு எத்தனையோ உழைச்சிருக்கா அந்த குடும்பத்துக்கு. அவளுக்கும் எதையும் செய்ய தயாராக இல்லை செல்வம். காரணம், அவன் பொண்டாட்டி பெத்த தாயை ஒரு பிச்சைக்காரியோட கேவலமான ஒரு நிலையில வச்சுருக்கான். அங்கே இனிமே நான் பாசத்தை எதிர்பார்க்க முடியாது. இதுதான் என்னோட எல்லை. அதுதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வந்துட்டேன். நான் இறங்கி வந்திருக்கேன். அவங்க கொஞ்சம் கவலைப்பட மாட்டாங்க. அதான் என்னோட கடைசி அதிகாரத்தை கையில் எடுத்துட்டேன். அம்மா, நீ சொன்னபடி தான் செய்ய போறியா? அதில் எந்த சந்தேகமும் இல்லைம்மா. சமதி, இந்த கெஸ்ட் ஹவுஸை 1 மாத காலத்துக்கு கேட்க முடியுமா? வாங்கலாமா? அடுத்த மாதம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதுக்குள்ளே அண்ணனும் வீடு கிடைக்கணுமா? அதை பற்றி நீயே சுஜி கவலைப்படுற? கிடைக்கலனா தெருவில் நிற்கட்டும். இதை பாருமா, நீங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் வந்தப்ப உங்களுக்காக உன் புருஷனோ மாமியாரோ கவலைப்பட்டாங்களா? நியாயந்தாம்மா, நானும் வீட்டை கட்டினேன். ஆனால் அதை சரஸ்வதி பேரில் பதிவு பண்ணது தான் தப்பு. இப்போ அந்த வீட்டை கேட்குற உரிமை எனக்கு இல்லை பாருங்க. என் வீடு இருக்குது. நீங்கள் என் கூட பிறந்த சகோதரர் மாதிரி. உங்களுக்கு அங்கே எல்லா உரிமையும் உண்டு. மௌலி அழுது விட்டார். டிஃபன் வாங்க போனார். சுஜிதா இன்னமும் பிரமிப்பில் இருந்தார். அவர் டிஃபன் வாங்கி வர 3 பேரும் சாப்பிட்டார்கள். சுஜி, வீட்டுக்கு தேவையானதை வாங்க கையில் காசு இருக்காது. அம்மா, என்கிட்ட இருக்குது. நாளைக்கு ஏடிஎம்மில் எடுத்துகிட்டு எல்லாம் வாங்கிக்கலாம். என்ன வேணும்னு நீங்கள் லிஸ்ட்டு போடுங்க. சரி சம்மந்தி. சுஜிதா, இப்படி உட்காரு. உங்கள் அம்மா நமக்கு வீடு கொடுத்துருக்காங்க. வீட்டு வேலை உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. உங்கள் 2 பேருக்கும் காவலாக நான் இருப்பேன். சரி மாமா, உங்களை விட ஒரு நல்லவர் எங்களுக்கு யார் மாமா கிடப்பாங்க? உன் சம்பளம் 40,000 வரும். எனக்கு பென்ஷன் 16,000 வரும். நம்ம 3 பேருக்கும் இந்த பணம் போதாதாம்மா? சிக்கனமாக தான் குடும்பம் நடத்த போகிறோம் சம்மந்தி. வீட்டு வாடகையும் இல்லை. இதில் பாதி கூட போதும். மீதி பணத்தை பத்திரப்படுத்தினா சுஜிதாவோட வளகாப்பு, சம்பந்தம், பிரசவம் எல்லாத்துக்குமே வேணுமே. நிச்சயமாம்மா, யாரும் எதுக்கும் தேவையில்லை. நாமளே எல்லாத்தையும் நடத்துகிறோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உனக்கு மனசில் ஏதாவது அச்சம் இருக்கா சுஜிதா? நல்ல அம்மா, தங்கமான மாமாவும் இருக்கும்போது எனக்கு என்ன மாமா குறை? அது போதுமா? நீ 2 மாதம் நல்லா ரெஸ்ட்டில் இருமா. உங்கள் அம்மா கூடவே இருக்காங்க. அப்புறமா டாக்டர் ஆலோசனை கேட்டு பிறகு அவங்க போக சொன்னால் ஆஃபீஸ்க்கு போகலாம். சரியா? சுஜிதா, நீ எதுக்கும் கவலைப்படாத. பற்றாக்குறை வந்தால் அந்த வீட்டை விற்றுட்டு சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்கிக்கலாம். மீதி பணத்தை பேங்க்கில் போட்டால் வட்டி வரும். தாராளமாக எடுத்து செலவு பண்ணலாம். உங்கள் அம்மா பணம், அது உனக்கு உதவும். யாருக்கும் உதவ போகுது? மௌலி பரவசத்துடன் பார்த்தார். என்னண்ணே, நான் சொல்கிறது சரிதானே? எதுக்கு இனி சம்மந்தியெல்லாம்? நீங்கள் எனக்கு அண்ணே, சரியா? சரிம்மா, எனக்கு பூரண சந்தோஷம். சுஜிதா வந்து படுத்தாள். நேற்று வரை இருந்த பரபரப்பு விலகி இருந்தது. மனசுக்குள் ஒரு நிம்மதி உருவாகி இருந்தது. அன்று இரவு சுஜிதா நன்றாகவே உறங்கினாள். சஞ்சய் காலையில் எழுந்து குளித்து முடித்து உள்ளே வர லீலா புறப்பட்டு கொண்டிருந்தாள். அக்கா, நீ கிளம்பியாச்சா? ஆமாண்டா. என் வீட்டில் எனக்கு பொறுப்பு இல்லையா? டிஃபன் எதுவும் பண்ணலையா? இல்லைடா, அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீயும் சாப்பிடு. அக்கா, எனக்கு நேரோல முக்கியமான மீட்டிங் இருக்குது. இப்போவே லேட்டு. நான் வெளியில் பார்த்துக்கிறேன். அம்மாவுக்கு என்னக்கா நீ? அம்மாவோட கை கால் விளங்காதவங்களா? இல்லை ஹார்ட் பேஷண்ட்டா? செஞ்சு சாப்பிடட்டுமே. என்னடா பேசுகிற? உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயாச்சு. அப்பா ஒரு துரோகி. நீயும் இப்படி பேசினா நியாயமா? அப்போ நீ இருந்து செய். எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது. நான் வர்றேன். எரிச்சலுடன் சஞ்சய் வெளியே வந்தான். காஃபி கூட இல்லை. தலைவலிக்குது. 12 மணி வரைக்கும் முக்கிய மீட்டிங் இருந்தது. நேற்று ராத்திரியும் சாப்பிடவில்லை. பசி தாங்காமல் தலை சுற்றியது. சுஜிதா இருந்தவரை ஒரு நாள் கூட இந்த மாதிரி நேர்ந்ததில்லை. எல்லா வேலைகளையும் முடித்து காலை டிஃபன் தந்து டப்பா கட்டி அவளும் புறப்படுவாள். 12 மணிக்கு மேலே மடியும் பிஸ்கட்டுகளும் சாப்பிட்டு உட்கார்ந்திருந்தான். மிக நெருக்கமான பன்னீர் அருகில் வந்தான். என்ன சஞ்சய், முகமே சரியில்லை. வீட்டில் பிரச்சனையா? யார்கிட்டையாவது கொட்டி தீத்தா தேவலை அப்படின்றது. சகலமும் ஒன்று விடாமல் சொல்லிவிட்டான். ரொம்ப தப்பு சஞ்சய். ஒரு கர்ப்பிணியை பாதுகாக்கணும்னு நியாயமாக உங்கள் அப்பா போராடுறதுல தப்பில்லை. இத்தனை வருஷம் உன்னை சம்சாரம் உழைக்கல, சம்பாதிச்சு கொண்டு வந்து தரல. ஏதாவது பேசினாங்களா? 4 வருஷம் கழித்து உண்டாயிருக்காங்க. உனக்கும் அது குழந்த. இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு இத்தனை கேவலமாக நீ நடந்திருக்கியே. இது நியாயமா? கேட்டு பார்த்தா எனக்கே அசிங்கமாக இருக்குது. உங்கள் அப்பா கடவுள் மாதிரி. உன் மனைவியோட பொறுமையும் பட்டாச்சு. ஒரே நாளில் மாறி போயிட்டாங்க. உன் நட்பே எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை.
நிச்சயமாக உன் சம்சாரம் உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க. பன்னீர் வேகமாக வெளியேற சஞ்சய் உடம்பே நடுங்கி போனது. சுஜிதா போவாள் என்று சஞ்சய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே நாளில் எல்லாம் தலைகீழாகிவிட்டது. ஏன் அப்படி? உன் சம்பளம் பிடித்தம் போக 30,015 குறைஞ்சது. வீடு இல்லை, 1.5 லட்சம் அட்வான்ஸ். அதுக்கு நீ லோன் போட்டால் பிடித்தம் போகும். மீதி 10,000ல் நீ கொடுத்தன பண்ண முடியுமா செல்வம்? நிச்சயம் முடியாது. உங்கள் அம்மாவை நீ படுத்தி வச்சதுக்கு கடவுள் உனக்கு தந்த தண்டனை இது. என்னடா சொல்கிற? பெத்தவளை உட்கார வச்சு பூஜை செய்யணும்னு நான் சொல்லலை. ஆனால் அசிங்கப்படுத்தாமல் இருக்கணும் இல்லையா? இப்போ நீ அனுபவிக்கிறியா? உங்கள் அம்மா காலில் விழுந்து நீ கதறினா தான் தப்பிக்க முடியும். அதுக்கு சத்தியா ஒத்துக்கணுமே. இப்போ கூட இப்படி பேசினா உனக்கு வெக்கமா இல்லை? அகங்காரமும் திமிரும் ஈகவும் இல்லை ஒரு பொண்டாட்டி முந்தானையில் நீ குளிர் காஞ்சு அம்மாவை அடிமையாக நடத்தின காரணமா எங்கே வந்து நிற்கிற பாரு. உங்கள் அம்மா சாபம் விழ வேண்டியது நீ மட்டும் இல்லைடா, முதல்ல உன் பொண்டாட்டி. அவள் விடமாட்டா. அப்போ தெருவில் நில்லு. அவங்க பண்ண தப்பு, அதுக்கு நீ துணை நின்னது சரியான தண்டனை. வீட்டுக்கு போய் பேசு. மாலை வீடு திரும்பியதும் வீட்டு நிலவரம் செல்வம் சொல்ல, அவ்வளோ பணம் யார்கிட்ட இருக்குது? திருடு. சம்பளத்தை வாங்கி உன்கிட்ட தானே நான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு டீ செலவுக்கு கூட நீ தானே காசு தர்ற. என்கிட்ட சல்லி காசு இல்லை. எங்கள் அம்மா இப்போ கோடீஸ்வரி, நான் தான் பிச்சைக்காரன். பணம் கொடு, நான் வீடை பார்க்குறேன். சத்யா மிரண்டாள். நான் என்ன செய்வேன்? எங்கள் அம்மா காலில் போய் விழு. நான் மானங்கிட்டவே இல்லை. அப்போ தெருவில் நில்லு. உன் திமிருக்கு உன் கூட சேர்ந்து நானும் அனுபவிக்கிறேன். உள்ளே போய்விட்டான், படுத்து விட்டான். சத்யா நொந்து போனாள். 1 மாதம் இப்போ ஓடிவிடும். காலி செய்யாக வேண்டும். இல்லாவிட்டால் காலில் விழ வேண்டும். மன்னிப்பார்களா? அம்மா சமையலை முடித்து விட்டாள். அண்ணா, நீங்களும் சுஜிதாவும் சாப்பிட வாங்க. இருவரும் சாப்பிட உட்கார ஆவி பறக்க அம்மா பரிமாறினாள். சூப்பர்மா, இப்படி ஒரு ருசியான நல்ல சாப்பாட்டை நான் பார்த்ததே இல்லை. மாமா, நான் செஞ்சு போடலையா? செஞ்சம்மா, ஆனாலும் உங்கள் அம்மா கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு. கடைசி காலத்தில் எனக்கு கிடைச்ச யோகம். இல்லைண்ணா, சுஜிதாவுக்கு நீங்கள் கிடைச்சது யோகம். அம்மா பேச்சை கேட்டு கர்ப்பிணி மனைவி மேலே இரக்கம் காட்டாமல் புத்தி கெட்டு நடந்த காரணமாக சஞ்சய்க்கு இன்னைக்கு சாப்பாடு கூட இல்லை. மனைவி பேச்சை கேட்டு தன் தாய் சகோதரியை கேவலப்படுத்திய செல்வம் எப்போது தெருவில் நிற்கப் போகிறான் என்பது அவனுக்கே தெரியவில்லை. இந்த இருவரும் தன் தவறை உணர்ந்து விட்டார்கள். ஆனால் கூட இருந்து குடியை கெடுத்த ஒரு தாயும் இன்னொரு குடும்பத்தில் மனைவியும் இப்போது திறந்தவில்லை. அவர்கள் விட்டுவிட்டு வந்தாலும் இந்த ஆண்களுக்கு துப்பில்லை. ஒருவேளை விட்டுவிட்டு வந்தாலும் மௌலியும் வசுந்தராவும் சுஜிதாவும் இவர்களை மன்னிப்பார்களா? மன்னிக்கக்கூடாது. மறப்பது மனித குணம், மன்னிப்பது தேவகுணம் என்ற வாக்கியம் உண்டு. வேண்டாம், மன்னிப்பு என்பது மனிதர்களை உணர வைப்பதுக்குத்தான். ஆனால் அதில் குளிர்விட்டு போகிறது. எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு சுலபமாக மன்னிப்பு கேட்டு தப்பிவிடலாம் என்பது சரியில்லை. இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். மன்னிப்பு வேண்டாம், வேண்டவே வேண்டாம்.